ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 46. ஏ விக்ஷிப்தே இந்திரியதியோ தேவாஸ்தே ஸ்வஹ்ருதி ஸ்திதம் ந விந்தந்தி பிரியம் சஸ்வத் ஆத்மானம் கிம் உதாபரே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யார் விக்ஷிப்த இந்திரியதிய பௌதிக சூழ்நிலைகளின் காரணத்தால் புலன்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவை எப்போதும் அலைக்கழிக்கப்பட்டவர்கள். தேவர்களைப் போன்ற அத்தகைய நபர்கள் ஸ்வஹிருதி இதய மத்தியில் ஸ்திதம் உள்ள இல்லை விந்தந்தி அறிய பிரியமுள்ள பரமபுருஷர் சஸ்வத் இடைவிடாமல் நித்தியமாக ஆத்மானம் பரமபுருஷர் கிம் பற்றி கேட்க வேண்டுமா? அப்பரே மனிதர்களைப் போன்ற மற்றவர்களை. டிரான்ஸ்லேஷன். உயர் கிரகங்களில் வாழும் உயர்ந்த நிலையை தேவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களது புலன்களும் மனங்களும் புத்தியும் பௌதீக சூழ்நிலைகளால் சிதறி கிடக்கின்றன. எனவே உயர்ந்த நிலையில் உள்ள அவர்கள் கூட இதயத்தில் நித்திய வாசம் புரிபவரான பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ளவில்லை. எனவே குறைந்த அனுகூலங்களை பெற்றுள்ள மனிதர்களை போன்றோரை பற்றி கேட்கவும் வேண்டுமா? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் எப்போதும் அமர்ந்திருக்கிறார். ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி என்று பகவத்கீதையில் உள்ளது. பகவான் நமக்கு பக்கத்திலேயே இருந்த போதிலும் தவிர்க்க முடியாத பௌதீக கவலைகளின் காரணத்தால் பகவான் கிருஷ்ணரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்போதும் பௌதீக சூழ்நிலைகளால் புத்தி பேதலிக்கப்பட்டவர்களுக்கு யோக முறை சிபாரிசு செய்யப்படுகிறது. இதனால் இதயத்திலுள்ள பகவானின் மீது தன் மனதை ஒருவரால் பதிக்க முடியும். தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினக. மனதும் புலன்களும் பௌதீக சூழ்நிலைகளால் எப்போதும் சலனமடைவதால் தாரண, ஆசனம் மற்றும் தியானம் போன்ற அஷ்டாங்க யோக முறைகளினால் மனதை அடக்கி அதை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பதிக்க வேண்டும். அதாவது யோக முறையானது பகவான் கிருஷ்ணரை உணர்வதற்குரிய பௌதீக முயற்சியாகும். ஆனால் பக்தியோ பகவான் கிருஷ்ணரை உணர்வதற்குரிய ஆன்மீக மார்க்கமாகும். கட்வாங்க மகாராஜா ஆன்மீக மார்க்கத்தை ஏற்றதால் பௌதீக விஷயங்களில் அவர் விருப்பமற்றவர் ஆனார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 55வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். பக்தையா மாம் அபிஜானாதி என்று. அதாவது பக்தி தொண்டால் மட்டுமே என்னை அறிய முடியும் என்று கூறுகிறார். பரபிரம்மனாகிய பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவரால் அறிய முடியும். அஷ்டாங்க யோகத்தினாலோ அல்லது மனோதத்துவ கற்பனையினாலோ அவரை அறிய முடியுமென்று பகவான் ஒருபோதும் கூறவில்லை. பக்தி இத்தகைய பௌதீக முயற்சிகளுக்கெல்லாம் மேற்பட்டதாகும். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம். பக்தி ஞானத்திலிருந்தும் கர்மத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதால் அது களங்கமற்றதாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 46 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.